ஆபீஸ்ல நம்ம ஏன் ஓவர்வியூ ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்ல நம்ம ஏன் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸை நம்ம லேர்ன் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும். நம்ம ஏன் இந்த எம்எஸ் ஆபீஸை லேர்ன் பண்ணணும்? வேற ஆபீஸ் இல்லையா, இல்லாட்டி வேற சாஃப்ட்வேர்கள் இல்லையா? ஓப்பன் ஆபீஸ் எல்லாம் இருக்குதானே, ஏன் இந்த எம்எஸ் ஆபீஸை நம்ம லேர்ன் பண்ணணும்? இது ஏன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா, இது வைட்லி யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது இதுல யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம பயன்படுத்துற ஆட்களுக்கு மிக தெளிவாக விளங்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு காம்ப்ளிகேட்டட் இல்லாம தெளிவா விளங்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸை கொண்டதாக இருக்கும். இது இலங்கையில, நம்ம வாழ்ற நாட்டுல, இலங்கையில மட்டும் இல்ல, பெரும்பாலான நாடுகள்ல பிரபல்யமாக வேர்ட் ப்ராசஸிங்குக்கு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு, ஆக்சஸ் டேட்டா பேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ ஒரு ஆளுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் பேக்கேஜ்ல பெரும்பாலான சாஃப்ட்வேர்கள், அதாவது முக்கியமா இருக்க வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ் தெரியும் என்று சொன்னா, அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சாதாரண ஒரு ஆளா இருந்தவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது நிர்வாக சேவைகளுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆள் இப்ப மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டா இருக்காரு, அவருக்கு எக்ஸல் நல்லா ஏழுமென்ட்ஸ்னா அவர் அடுத்தடுத்த பதவிகளுக்கு போறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் உதவியா இருக்கு. அடுத்தது கேன் மேக் யூ மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ட். அதாவது உங்களை ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆளா தெளிவுபடுத்த, ஆளுமை மிக்க ஒரு ஆளா காட்டிக்கொள்றதுக்கு இந்த எம்எஸ் ஆபீஸ் உதவி செய்யுது. ரைட். அடுத்த விஷயம், இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட்ல முக்கியமாக சில சாஃப்ட்வேர்கள் இருக்குது. அது என்னென்ன? மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக், அடுத்தது மைக்ரோசாஃப்ட் விசியோ விவர். விசியோ விவர் டயக்ராம்கள் வரைகிறதுக்கு. இப்படி இருக்க சாஃப்ட்வேர் எல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட சர்டன் பர்பஸுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர்கள். இப்ப இதுல மைக்ரோசாஃப்ட் வேர்டை பத்தி பார்ப்போம். நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கதைக்கும். அப்ப அது என்ன விஷயம் பார்க்கத்தானே. ரைட். மைக்ரோசாஃப்ட் வேர்டை பத்தி பார்ப்போம். இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் என்று சொல்றது சொற்களை முறைவழிப்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், மென்பொருள். இதுல ஒரு வேர்டை கிரியேட் பண்றதோ, எடிட் பண்றதோ, ஃபார்மட் பண்றதோ, இந்த வேலையெல்லாம் செய்யணும். ரைட். இதுல கீ ஃபீச்சர்ஸ், முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சுக்காங்கன்னு சொன்னா, முதலாவது டாக்குமெண்ட் கிரியேட்டிங். இந்த டாக்குமெண்ட்ல 2 வகையான டாக்குமெண்ட்கள் இருக்கு. ஒன்று எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் ஹார்ட் காப்பி என்று சொல்லுவாங்க, ஹார்ட் காப்பி. அடுத்தது சாஃப்ட் காப்பி என்று சொல்லுவாங்க. 2 வகையான டாக்குமெண்ட்கள் இருக்கு. இப்ப ஹார்ட் காப்பி என்றா என்ன, சாஃப்ட் காப்பி என்றா? ஹார்ட் காப்பி என்று சொல்றது நம்ம கைகளால தொட்டு நுரையிலும் கண்ணால பார்க்கலும், அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட். இதைத்தான் ஹார்ட் காப்பி என்று சொல்லுவாங்க. சாஃப்ட் காப்பி என்று சொல்றது நம்ம கைகளால தொட்டு நுரையிலா, ஆனா நம்ம பார்க்கலும், அதுதான் சாஃப்ட் காப்பி. அதாவது சாஃப்ட்வேரினால் உருவாக்கப்பட்ட கொப்பியை தான் சொல்லுவாங்க சாஃப்ட் காப்பி என்று சொல்லுவாங்க. இப்படி 2 வகையான டாக்குமெண்ட்கள் இருக்கு. அதுல நம்ம இப்ப மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்தோம்னு சொன்னா, நம்ம உருவாக்க போறது எல்லாமே சாஃப்ட் காப்பி. இதை பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பேர் ஹார்ட் காப்பி. ரைட். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் முதலாவது கீ ஃபீச்சர்ஸா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, போர்ட்ரைட் ஆர் லேண்ட்ஸ்கேப் டாக்குமெண்ட் இன் வேரியஸ் பேப்பர் சைஸ். போர்ட்ரைட் என்றா நிலையானது, லேண்ட்ஸ்கேப் என்றா கிடையானது. இந்த டாக்குமெண்ட்களை உருவாக்கியலும் வேரியஸ் பேப்பர் சைஸ். பேப்பர் சைஸ்ல என்னென்ன பேப்பர் சைஸ்? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனால அங்கீகரிக்கப்பட்ட பேப்பர் சைஸ் A4, A3, B4, B5, A5
இப்படியான பேப்பர் சைஸ்ல நம்ம டாக்குமெண்ட்களை உருவாக்கி கொள்ளையிலும் இந்த எதை பயன்படுத்தினா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்லேயே வேர்டை பயன்படுத்தி அது முதலாவது கீ ஃபீச்சர்ஸா சொல்றாங்க. ரைட், அடுத்தது வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங். இப்ப டெக்ஸ்ட் என்ன? டெக்ஸ்ட் நம்ம கீபோர்டின் மூலம் டைப் பண்றதுதான் டெக்ஸ்ட். அதை எடிட் பண்றேன்னா எப்படி? அதுல ஃபொண்டோட ஸ்டைல். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல கீபோர்டு இருக்கு, பெரும்பாலும் கீபோர்டுகள் இங்கிலீஷ்ல இருக்கும், குவேட்ரி கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தமிழ்ல டைப் பண்ணணும்னா எப்படி? நம்ம தமிழ் ஃபொண்டை மாத்தணும். தமிழ் ஃபொண்டை மாத்தி அந்த தமிழ் ஃபொண்டுக்குரிய இங்கிலீஷ் லெட்டர்கள் இருக்கும், அதை பார்த்து நம்ம டைப் பண்ணி கொள்வோம். அதான் ஃபொண்ட் ஸ்டைல். ரைட், அடுத்தது வந்து சைஸ். சைஸ் என்ன? சைஸ் அளவு. அளவை கூட்டேலும் நம்மளுக்கு குறைக்கலும். அதை இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட்ல செய்யலும். அடுத்தது ஃபொண்ட்ற கலர்கள். இப்ப டைப் பண்ணக்குள்ள நம்ம என்ன கலர்ல இருக்கும் நம்மளோட ஃபொண்ட் இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு பிளாக் கலர்ல இருக்கும். அந்த கலரை நம்ம ப்ளூ ஆக்கலாம், கிரீன் ஆக்கலாம், ரெட் ஆக்கலாம், ஆரஞ்சு நமக்கு விரும்பின கலர்ல மாத்திக்கொள்ளலாம். ரைட், அடுத்து பாராகிராஃப் ஃபார்மேட்டிங். பாராகிராஃப் ஃபார்மேட்டிங் என்று சொல்றது ஒரு பந்திய இப்ப ஜஸ்டிஃபை பண்றது, லெஃப்ட் அலைன் பண்றது, ரைட் அலைன் பண்றது, இதான் பாராகிராஃப் ஃபார்மேட்டிங். இதுகளை செய்து கொள்ளலாம். அடுத்தது டெம்ப்ளேட்ஸ். அடுத்த கீ ஃபீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்ஸ்ன்றது ஒரு மாதிரி படிவம். அது மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட்லயே அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க மாதிரி படிவம். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், இதுல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னா மெயில் மெர்ஜ் சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. மெயில் மெர்ஜ் சொல்றது எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு கம்பெனில ஆள் எடுக்காங்க, ஒரு 100 பேருக்கு லெட்டர் அனுப்பணும். அப்ப ஒவ்வொரு ஆள பேரையும் அட்ரஸையும் எழுதி நம்ம நேரத்தோட அனுப்புவாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மெயில் மெர்ஜ் மூலம் ஒரு லெட்டரை டைப் பண்ணி பல அட்ரஸுக்கு அனுப்புறாங்க. அதான் மெயில் மெர்ஜ். அதை நம்ம டீப்பா பார்ப்போம். ரைட், அடுத்து வந்து கிராமர் அண்ட் ஸ்பெல் செக். கிராமர் இங்கிலீஷ்ல இருக்க கிராமர். அடுத்தது ஸ்பெல் செக், ஸ்பெல் எப்படி செக் பண்றது அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். அடுத்தது இன்சர்ட்டிங் இமேஜஸ். ஒரு இமேஜை அந்த வேர்ட்ல எப்படி இன்சர்ட் பண்றது, அதை எப்படி எடிட் பண்றது, அதை எப்படி டிசைன் பண்றது என்று சொல்லி பார்ப்போம். அடுத்தது டேபிள்ஸ். ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்றது, என்ன மாதிரியான அளவுகள்ல டேபிள் இருக்குது, எப்படி டேபிளை எடிட் பண்றது, எப்படி டேபிள்ல கலரை சேஞ்ச் பண்றது, இப்படியான விஷயங்களை வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட்ல நம்மளுக்கு செய்து கொள்ள இருக்கு. அடுத்தது இந்த எம்எஸ் வேர்டை வச்சு என்னென்ன செய்யறாங்க. எம்எஸ் வேர்டை வச்சு என்னென்ன செய்யறாங்க? இதுல பிசினஸ் டாக்குமெண்ட்கள் செய்யறாங்க. பிசினஸ் டாக்குமெண்ட் தொழில்முறை ஆவணங்கள். பெரும்பாலான எம்எஸ் வேர்ட்ல பெரும்பாலும் தொழில்முறை ஆவணங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏனென்றா ஆபீஸ்ல ஒரு லெட்டர் டைப் பண்றேன்னு எம்எஸ் ஆபீஸ்ல வந்து டைப் பண்ணி கொள்ளையிலும், அதை எடிட் பண்ணி கொள்ளையிலும், அதுல பிக்சர்ஸ் ஆட் பண்ணி கொள்ளையிலும், சார்ட்ஸ் ஆட் பண்ணி கொள்ளையிலும், டயக்ராம்ஸ் ஆட் பண்ணி கொள்ளையிலும், அப்படி செஞ்சு கொள்வாங்க. அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இப்ப ஒரு அசைன்மெண்ட் செய்யணும்னு சொன்னா நம்ம அந்த அசைன்மெண்ட் எப்படி ஒரு நீட்டா செய்யணும்னு சொன்னா எழுத்துக்கள் எல்லாம் நீட்டா இருக்கணும், எழுத்துக்களுக்கு நம்ம கலர் கொடுக்கணும், அதுல பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னா நம்ம கையால செஞ்சு நம்ம பலன் பெற முடியாது. நம்ம எம்எஸ் வேர்ட்ல செஞ்சோம்னு சொன்னா நம்மளோட ஒர்க் வந்து ஈஸியாகவும் நீட்டாகவும் இருக்கும். அந்த வேலைகளை எம்எஸ் ஆபீஸ்ல செஞ்சு கொள்ளேலும். அடுத்தது நம்மளோட வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்குரிய ரெசியூம்ஸ் செஞ்சு கொள்ளேலும், சிவிஸ் செஞ்சு கொள்ளேலும். இதெல்லாம் எம்எஸ் ஆபீஸ் வேர்ட்ல நம்ம செய்து கொள்ளேலும். ரைட், இதான் எம்எஸ் ஆபீஸ்ல இன்டர்ஃபேஸ். நம்ம எம்எஸ் ஆபீஸ் வேர்டை ஓபன் பண்ணோம்னு சொன்னா இப்படியான இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த இன்டர்ஃபேஸ்ல இந்த டாக்குமெண்ட் 2 இருக்கிறது, இது வந்து டைட்டில் என்று சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் 2 இருக்க டைட்டில் இருக்க விஷயத்தை இடத்தை சொல்லுவாங்க டைட்டில் பார் என்று சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்க பார மெனு பார் என்று சொல்லுவாங்க. அந்த மெனு பார்ல ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட் என்று சொல்லி இப்படி மெனுஸ் இருக்கும். அடுத்தது அதுல வார விஷயம், இப்ப எடிட்டை கிளிக் பண்ண வார விஷயம்,
வியூவை கிளிக் பண்ண வர விஷயம் இதெல்லாத்தையும் சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸ்டாண்டர்ட் டூல் பார்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிற விஷயங்களை வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எழுத்துக்களை ஃபார்மேட் பண்றது. அடுத்தது பாருங்க ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் பார்ல 2 வகையான ஸ்க்ரோல் பார் இருக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல. முதலாவது ஸ்க்ரோல் பார் வந்து இது வந்து ஹொரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் இருக்குது. அடுத்தது வெர்டிகல் ஸ்க்ரோல் பார். இது வெர்டிகல், இது ஹொரிசாண்டல். 2 ஸ்க்ரோல் பார் இருக்கு. அடுத்தது வந்து இந்த பிளிங்க் ஆற இடம் வந்து கர்சர் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த சைட்ல இருக்க விஷயம் வந்து ரூலர் சொல்லுவாங்க. இந்த பிளாங்கா இருக்க ஒயிட் ஏரியா வந்து ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்டஸ் பார் இருக்கு. இது என்னத்துல ஸ்டேட்டஸை குறிக்கும் சொன்னா இந்த பிளிங்க் ஆகிற கர்சர் ஸ்டேட்டஸ் குறிக்கும். இந்த கர்சர் வந்து எந்த லைன்ல எந்த குளத்துல இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டேட்டஸ் பார்ல தெரியும். இவ்வளவு விஷயமும் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. ரைட். அடுத்த விஷயம் இப்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை நம்ம பார்த்துட்டோம். நம்ம ப்ரீ வெபினார் தானே, நம்ம சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போவோம். ரைட். அடுத்தது வந்து எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல். இந்த எக்ஸல் வந்து எவ்வாறான விஷயம், இப்ப முதல் எக்ஸல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இஸ் a powerful spreadsheet. Powerful spreadsheet used for data organization, analysis and visualization using columns and rows. அதாவது கொலத்தையும் ரோவையும் பயன்படுத்தி காணப்படுற ஒரு விஷுவலா காணப்படுற மின் விரிதாளத்தான் சொல்லுவாங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இதுல கொலமும் ரோவும் தான் இருக்கும். அதை வச்சுதான் ஃபுல் என்டையர் ஸ்ப்ரெட்ஷீட்டே உருவாக்கியிருக்காங்க. ரைட். இதுல வந்து கீ ஃபீச்சர்ஸ் என்று சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முதலாவது டேட்டா என்ட்ரி. அதாவது தரவுகளை உள்ளீடு செய்யற டேட்டா என்ட்ரி. இது எப்படி செய்வாங்க இந்த டேட்டா என்ட்ரி என்று சொன்னா கொலம்ஸ் அண்ட் ரோஸை பயன்படுத்தி தான் இந்த டேட்டா என்ட்ரி செய்வாங்க. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸல்ல வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுறது வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன். அதுல சம், மின், மேக்ஸ், எவரேஜ், இஃப், இப்படியான கவுண்டா இப்படியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. இதுகளை பயன்படுத்தி தான் நம்ம தரவுகளை எவ்வாறான வேலைகளுக்கு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறோம் என்றதை செய்வாங்க. ரைட். அடுத்தது வந்து டேட்டா அனாலிசிஸ் டூல். இதுல வந்து டேட்டா ஷார்ட், பிவோட் டேபிள், ஃபில்டரிங் கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாம் செய்வாங்க. டேட்டா ஷார்ட்டிங் சொன்னா இப்ப A to Z இருந்து நம்மளுக்கு ஷார்ட் பண்ண சொன்னா ஏறு வரிசையில ஷார்ட் பண்ண சொன்னா சின்னதுல இருந்து பெருசுக்கு வரும். இறங்கு வரிசையில ஷார்ட் பண்ண சொன்னா பெரிதுல இருந்து சின்னது வரும். அப்படி டேட்டா ஷார்ட். ஃபில்டரிங் சொன்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட விஷயம் தான் தேவை, அவடத்துல நம்மளுக்கு குறிப்பிட்ட விஷயம் தான் தேவைன்னு சொன்னா அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எப்படி எடுக்கிற இந்த வேலையெல்லாம் வந்து எக்ஸல்ல செஞ்சு கொள்வாங்க. அடுத்தது சார்ட்ஸ் அண்ட் கிராஃப். இது வந்து எக்ஸல்ல பயன்படுத்தப்படுற டூல்ஸ்லயே ஃபீச்சர்ஸ்லயே முக்கியமான ஃபீச்சர்ஸ். இதுல வந்து பார் சார்ட் இருக்கு, பை சார்ட் இருக்கு, கொலம் சார்ட் இருக்குது, இப்படியான சார்ட்ஸ் இருக்குது. அடுத்தது கிராஃப்ஸ் இருக்குது. இதுகளை பயன்படுத்தி நம்ம விஷுவலா எப்படி டேட்டாவை வெளிப்படுத்துறோம் என்றத காட்டுவாங்க. அடுத்தது ஆட்டோமேஷன் டெக்னாலஜி. ஆட்டோமேஷன் சொல்றது தானாக செயல்படுறது. இப்ப நம்ம ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண ஆட்டோமேஷன்ல அதுல அவரேஜை கொடுத்தோம்னா நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணக்குள்ளே அந்த அவரேஜ் வரும். அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல கனெக்ட் பண்ணி எப்படி செய்யற என்றதையெல்லாம் பார்ப்போம். ரைட். இப்ப எக்ஸலை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். ரைட். இதுல வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், கிராஃப்ஸ் அண்ட் சார்ட், அதாவது கணித செய்கைகளை மேற்கொள்ள நம்ம எக்ஸலை பயன்படுத்தி கணித செய்கைகளை செய்ய முடியும், கிராஃப்ஸ்கள் செய்ய முடியும், சார்ட்ஸ்கள் செய்ய முடியும். அடுத்து சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ், அதாவது சேல் ஆகிற டேட்டா அதுல அனாலிசிஸ், அதுல புள்ளி விவரவியல், இதையெல்லாம் நம்ம எக்ஸலை பயன்படுத்தியே செஞ்சு கொள்ள இயலும். பெரும்பாலான மினி கம்பெனிகள்ல இந்த டேட்டாவை எல்லாம் எக்ஸலை பயன்படுத்தி மாத்திரம்தான் செய்யறாங்க. வேற அதுக்கு பெரிய சாஃப்ட்வேர் எல்லாம் அவங்க வாங்குறதில்ல. எக்ஸலை பயன்படுத்தி டேட்டாவை இன்புட் பண்ணி
அதுல அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஃபில்டர் பண்ணி எடுக்காங்க. ரைட். அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸல் வந்து எப்படி உதவுது? இப்ப ஓ லெவல் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எக்ஸல்ன்றது ஒரு பாடமா இருக்குது. ஓ லெவல்ல எக்ஸல்ன்றது ஒரு பிரதான கொஸ்டினா இருக்குது. இப்ப எக்ஸல்ல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்டினரி லெவல் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப அதுக்காக வேண்டி இந்த எக்ஸலை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது கட்டாயமான ஒரு தேவையாக இருக்குது. ரைட். இப்ப இந்த எக்ஸலை பயன்படுத்தி நம்ம டைப் மட்டும்தான் பண்ணலுமாண்டா இல்ல. நம்ம எக்ஸலை பயன்படுத்தி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை பிரிண்ட் அவுட் ஆகும், அதாவது ஹார்ட் காப்பியாகவும் எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். இப்ப எக்ஸல்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இன்டர்ஃபேஸ் முகப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட். இதுல வந்து மேலுக்கு இருக்கிறது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்னு சொல்லுவாங்க. குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதுல வந்து சேவ் பண்றது, அன்டூ பண்றது, ரீடூ பண்றது, ஃபைண்ட் பண்ற என்ற ஆப்ஷன் எல்லாம் அதுல இருக்கு. இதுல வந்து கண்ட்ரோல் மெனு என்ற ஒரு மெனு ஒன்று இருக்கு. இடது பக்கம் மேல் மூலையில கண்ட்ரோல் மெனு. இது வந்து இதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா க்ளோஸ் இருக்கும், ஓப்பன் இருக்கும், க்ளோஸ் இருக்கும். இப்படியான விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா அந்த மெனு இருக்கு. ரைட். அடுத்தது வந்து டைட்டில் பார். இந்த புக் 1 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கிறது வந்து டைட்டில் பார் சொல்லுவாங்க. அதுல வந்து புக் 1 இருக்கிறது வந்து ஃபைல் நேம், அந்த ஃபைலோட நேம். அதுல நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி. ரைட். அடுத்தது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்ளிகேஷன் நேம் உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது வந்து இந்த நேம் பாக்ஸ். இந்த நேம் பாக்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த A1ன்றது ஏ கொலத்துல 1 எங்கட ரோவுல இருக்கிற அந்த செல் வந்து கிளிக் ஆகி இருக்குது என்றதை குறிப்பிடுது. எப்படின்னு சொன்னா ஏ என்ற குளத்துல இருக்குது, 1 என்ற ரோவுல இருக்குது, அந்த செல் வந்து கிளிக் ஆகி இருக்குது, அதாவது கிளிக் பண்ணப்பட்டிருக்குது என்றதான் இந்த நேம் பாக்ஸ் காட்டு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த ஏ என்ற குளம் 1 என்ற ரோ கிளிக் ஆகப்பட்டிருக்கு, அத இந்த A1 காட்டுது. ரைட். இன்னறிய பாக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க செல் என்று சொல்லுவாங்க. செல் என்று சொன்னா கலம், கலம் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாக்ஸோட பேரும் கிளிக்காக அந்த நேம் பாக்ஸ்ல காட்டும். ஆனா ஒவ்வொரு பாக்ஸையும் செல் என்று சொல்லுவாங்க. இதுல வியூ பட்டன் இருக்குது, அடுத்தது ஜூம் லெவல் இருக்குது, ஜூம் கூட்டி குறைக்கிறது இருக்குது, அடுத்தது ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. இதுல 3 வகையான ஒர்க் ஷீட்டை டிஃபால்ட்டாவே தருவாங்க. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லி 3 வகையான ஷீட்டுகளை தருவாங்க. நம்ம மேலதிகமான ஒர்க் ஷீட்டுகளை அட் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது இந்த நம்பர் போட்டிருக்கிறது எல்லாம் ரோ, அது தெரியும் உங்களுக்கு. ஏபிசிடி போட்டிருக்கிறது எல்லாம் கொலம் என்று சொல்லுவோம். அடுத்தது மேலே இருக்கிறது மெனு பார், அதுல ரிப்பன். மெனு பார், டூல் பார், டூல் பார் தான் ரிப்பன் என்று சொல்லுவோம். ரைட். இதுல வந்து முக்கியமான நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நம்பர் வந்து எவ்வளவு வரைக்கும் போகும் தெரியும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னு சொன்னா அது இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கொள்ளே இயலும். இந்த நம்பர்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா அந்த நம்பர் அப்படியே போயிட்டே இருக்கு. ரைட். இப்ப குளத்துல எப்படி ஜெட் வரைக்கும் தானே இருக்குது, அதுக்கு அங்கால போக மாட்டாதான்னு சொன்னா அதுக்கு அங்கால போகும். எப்படி போகும்னு சொன்னா ஜெட்டுக்கு பிறகு வார பாக்ஸ் வந்து எப்படி குளம் வந்து எப்படி வரும்னா ஏ என்று வரும். ஜெட்டுக்கு பிறகு வாரது வந்து எப்படி வரும்னா ஏ, ஏபி, ஏசி அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஏஜெட் முடிஞ்சிருச்சுன்னா பில ஸ்டார்ட் ஆகும். பிஏ, பிபி அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கு. அதுவும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. அதாவது எத்தனை 26 ஜெட் வரைக்கும் அந்த குளம் வந்து போயிட்டே இருக்கு. இது நீங்க சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப அடுத்த ஸ்லைடு போவோம். அடுத்த ஸ்லைட் என்ன விஷயம் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் என்ன எப்படி சொல்ற உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் சொன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் என்னதுக்கு யூஸ் பண்றதுன்னா பிரசன்டேஷன்ஸ் செய்யறது தான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது
நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு கூட்டத்துக்கோ விஷுவலாக காட்டுறதுக்கு உதவுறதுதான் இந்த பவர் பாயிண்ட். நம்மளால உருவாக்கப்பட்ட விஷயத்த ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், செட் ஆஃப் பீப்புளுக்கு காட்டுறதுக்கு, நம்ம என்ன வேலை செஞ்சிருக்கோம், என்ன அனலைஸ் பண்ணிருக்கோம் என்ற நம்மட தெளிவை அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு உதவுறது தான் இந்த பவர் பாயிண்ட். இதை ஏன் வேர்ட்ல செய்யலாதா, எக்ஸல்ல செய்யலான்னு கேட்டா செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா இந்த வேர்ட் எக்ஸல்ல எல்லாம் ஸ்லைட் பட்டன் என்ற ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன் இருக்காது. வேர்ட்லயும் எக்ஸல்ல எக்ஸஸ்ல எல்லாம் ஸ்லைட் ஷோ என்ற பட்டன் இருக்கு, அந்த பட்டன் இருக்காது. அதனால நம்மளுக்கு சில சிரமங்கள் வரும். அதனால அதுகளை செய்து கொள்ளல. அதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சாஃப்ட்வேர் தான் இந்த பவர் பாயிண்ட். இதுல கீ ஃபீச்சர்ஸ் என்று பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்லைட் கிரியேஷன். நம்மளோட கண்டென்ட்களை கிரியேட் பண்றதுக்காக வந்து ஸ்லைட்ஸ் தருவாங்க. அதுல டைட்டில் வச்ச ஸ்லைட் தருவாங்க, அப்படி இல்லாட்டி பிளாங்க் ஸ்லைட் தருவாங்க, அப்படி இல்லாட்டி டைட்டிலும் கண்டென்ட்டும் வர மாதிரி ஸ்லைட் தருவாங்க. இப்படி நம்மட தேவைக்கேற்ப ஸ்லைட் எடுத்துக்கொள்ளே மேலும் அவங்களும் டெம்ப்ளேட்டா ஸ்லைட் வச்சிருப்பாங்க. ரைட். அடுத்த விஷயம் வந்து மல்டிமீடியா இன்டகிரேஷன். இப்ப இந்த பவர் பாயிண்ட்ல நம்ம வீடியோவை ஆட் பண்ணிக்கொள்ளையிலும், ஆடியோவை ஆட் பண்ணிக்கொள்ளையிலும், அனிமேஷன்ஸையும் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். அதான் மல்டிமீடியா இன்டகிரேஷன். அடுத்தது டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன். இப்ப நம்மட ஸ்லைட் ஒவ்வொன்றும் அதுல இருக்க கண்டென்ட் ஒவ்வொன்றும் எவ்வாறான தோற்றத்துல வரணும், எந்த டைமுக்கு பிறகு வரணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன்ஸ் அதுல செய்வாங்க. அது நம்ம போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்ம பார்ப்போம். ரைட். அடுத்தது வந்து கொலாபரேஷன். நம்ம கிரியேட் பண்ணின ஸ்லைடுகளை எடிட் பண்றது, அதுல கமெண்ட் பண்றது. அடுத்தது டீம் பேஸ் பிரசன்டேஷன், ஒரு டீமா எப்படி நம்ம பிரசன்ட் பண்றது என்ற விஷயத்தை எல்லாம் நம்ம இந்த பவர் பாயிண்ட்ல செய்து கொள்ளிடும். ரைட். அடுத்தது பிரசன்டர் டூல்ஸ், அதாவது பிரசன்ட் பண்றால் என்னென்ன டூல்ஸுகளை பயன்படுத்துவார் என்றத நம்ம இந்த பவர் பாயிண்ட்ல நம்ம பார்த்துக்கொள்ளே. அடுத்த விஷயம், இப்ப எம்எஸ் பவர் பாயிண்ட்ல வாட் கேன் வி டூ வித் எம்எஸ் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல என்னென்ன வேலைகள் செய்ய இயலும் பார்ப்போம். முதலாவது வேலை மேக்கிங் டியூட்டோரியல். டியூட்டோரியல் சொன்னா இப்ப எப்படி சொல்ற, இப்ப ஒரு கிளாஸ் ஸ்டார்ட், நம்மளுக்கு என்ன சிச்சுவேஷன் வந்துச்சு, கிட்டத்துல பெண்டமிக் சிச்சுவேஷன் வந்துச்சு, கொரோனா சிச்சுவேஷன் வந்துச்சு. அதால பிசிக்கல் கிளாஸ்களை அட்டென்ட் பண்ணிக்கொள்ள இயலாம போயிடுச்சு. அப்ப லெக்சர் மாஸ்டர் மாதிரிலாம் என்னஞ்சாங்க, ஜூம்ல கிளாஸ் போட்டு அதுல மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல அவங்க ஸ்லைடை கிரியேட் பண்ணி டியூட்டோரியலா கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இல்லாட்டி கூகுள் கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்லைடுகளை அப்லோட் பண்ணியிருந்தாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, பெரும்பாலானங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு யூஸ் ஆகுறது தான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் மேக்கிங் டியூட்டோரியல். ரைட். அடுத்தது அனிமேஷன். அனிமேஷன்ஸ் செய்து கொண்டே. அடுத்தது போட்டோ ஸ்லைட்ஸ். போட்டோ ஸ்லைட் ஷோன்னா போட்டோ, ஒவ்வொரு போட்டோவும் எப்படி எப்படியான மாறி மாறி வரணும், எந்தெந்த டிரான்சேஷன்ல வரணும், எப்படி எப்படியான அனிமேஷன்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணணும் என்றத காட்டுவாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்றது அதாவது மின்ல செய்யப்படுற ஒரு மாதிரி படிவு, ப்ரொஜெக்ஷன்ஸ் அதை செய்து கொள்ளணும். அடுத்தது பர்சனல் ப்ரொமோஷன் வீடியோஸ், அதாவது வீடியோஸை ப்ரொமோட் பண்ற வீடியோஸ்களை இந்த பவர் பாயிண்ட்ல செய்து கொள்ளணும். அதை வீடியோவாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளையும் மேலும். நம்ம பவர் பாயிண்ட்ல செய்யற ஒரு விஷயத்தை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளணும். ரைட். அடுத்தது வந்து ப்ரொஜெக்ட் பிரசன்டேஷன், கஸ்டமர் எடுகேஷன், கார்ப்பரேட் பாலிசி, இதெல்லாம் நம்ம பவர் பாயிண்ட்ல செய்து கொள்ளணும். இது நம்ம டைம் போதாத காரணத்தால இதெல்லாம் தெளிவுபடுத்த இயலாம இருக்குது. நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆனீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஃபுல்லா தெளிவுபடுத்திக் கொள்ளே இருக்கும். ரைட். இதுதான் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ். இது வந்து 2003 மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ். ஆனா உங்களுக்கு இப்படி இருக்காது, உங்களுக்கு 2016 தான் படிப்பிக்கணும். இது வந்து அதுக்கு முந்தின ஜெனரேஷன். இதுல இன்டர்ஃபேஸ் சிலது ஒத்து போகும், சிலது ஒத்து போக மாட்டா.
நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். ரைட், இதுல டைட்டில் பார் இருக்குது. டைட்டில் பார்ல இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் 1ன்றது இந்த ஃபைல்ல நேம். இந்த நீங்க செய்யற இந்த பவர் பாயிண்ட் ஃபைல்ல நேம் வந்து பிரசன்டேஷன் 1. அந்த இருக்க பார் வந்து டைட்டில் பார். அடுத்தது வந்து அதுக்கு கீழே ஃபைல் எடிட்டர் இருக்குது எல்லாம் மெனு பார். அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் டூல் பார், ஸ்டாண்டர்ட் டூல் பார்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்க விஷயம் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். இது இவ்வளவுதான் முக்கியமான விஷயம். கீழுக்கு டிராவிங் டூல் பார் இருக்கு. அடுத்தது வியூ ஐக்கன் இருக்கு. இந்த வியூ ஐக்கன்ல தான் நான் சொன்ன அந்த ஸ்லைட் பட்டன் இருக்கு. ஸ்லைட் ஷோ உரிய பட்டன் இருக்கு. ரைட், இது வந்து டாஸ்க் பேன். அடுத்தது இது அவுட்லைன் அண்ட் ஸ்லைட் டேப். இது வந்து ஸ்லைட் டேப். நம்ம செய்யற ஒவ்வொரு ஸ்லைடும் இந்த ஸ்லைட் டேப்ல தான் ப்ரீவியூ ஆகும். ரைட், இதான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ். ரைட், அடுத்த விஷயம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸ். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸ் என்று சொல்றது ஒரு டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர், ஒரு தரவுத்தளம். அதை வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேரா கன்வெர்ட் பண்ணி தந்திருக்காங்க. ரைட், இதுல இருக்க கீ ஃபீச்சர்ஸ் ஒரு ஒன்று டேட்டா பேஸ் கிரியேஷன், ஒரு தரவுத்தளத்தை கிரியேட் பண்ணும். இப்ப தரவு என்று சொல்றது என்ன? இப்ப ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு வகுப்பறையில ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட புள்ளிகள், ஒவ்வொரு பாடத்திலையும் பெற்ற புள்ளிகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஒரு தரவா கன்வெர்ட் பண்ணி ஒரு தகவலா மாற்றி நம்ம கம்ப்யூட்டர்ல போடணும், சேர்த்து வைக்கணும். அது அழியக்கூடாதுன்னு சொன்னா நம்ம யூஸ் பண்றது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸ் ஆயிருக்கு. ரைட், அதுக்கு டேட்டா பேஸ் கிரியேஷன், உங்களுக்கு எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது என்று சொல்லி தரும், எப்படி குவரிஸ் பார்க்கறது என்று சொல்லி தரும், எப்படி ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரும், எப்படி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தரும். இதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸ்ல டேட்டா கீ ஃபீச்சர்ஸ் ஆயிருக்கு. ரைட், அடுத்த விஷயம் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட். எப்படி இந்த டேட்டாக்களை ஹேண்டில் பண்றது, சேஃப்லியா ஹேண்டில் பண்றது. எவ்வாறு இப்ப எல்லாரும் போய் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ல டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாமாட்டா முடியாது. அதை பத்தி தெளிவா விளங்கின ஒரு ஆளால தான் அந்த டேட்டாக்களை ஹேண்டில் பண்ணி கொள்ளே இருக்கும். அடுத்தது வந்து குவரிஸ். குவரிஸ் என்று சொல்றது நீங்க பெருசா நினைக்க தேவையில்ல. குவரிஸ் என்று சொன்னா நீங்க கேள்விகள் என்று நினைச்சீங்க. குவரிஸ் என்று சொன்னா கேள்விகள், அதாவது தரவுத்தளத்துக்கிட்ட நம்ம கேட்கிற கேள்விகள், அதுக்குரிய ஆன்சரை அது தரும். ரைட், அடுத்தது வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட். டேட்டா பேஸ்ல ஃபார்ம்ஸ் இருக்குது, ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃபார்ம்கள் எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படி டேட்டா என்ட்ரி பண்றது, எப்படி அதுக்குரிய ரிப்போர்ட் கிரியேட் பண்றது ரெண்டெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அக்சஸ்ல நம்ம கற்றுக்கொள்ளே இருக்கும். ரைட், அடுத்தது வந்து இன்டெகிரேட். எப்படி எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸோட இன்டெகிரேட் பண்றது. இப்ப வெளியேறிக்க ஒரு டேட்டா பேஸோட இந்த டேட்டா பேஸை எப்படி இன்டெகிரேட் பண்றது. அடுத்தது ஒரு விஷுவல் பேசிக் என்ற சாஃப்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதோட இந்த டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்றது ரெண்டெல்லாம் இன்டெகிரேஷன்ல நம்ம பார்த்துக்கொள்ளே. இதுல வந்து வாட் கேன் வி டூ வித் எம்எஸ் அக்சஸ். இதுல டேட்டா பேஸ் கிரியேஷன் அண்ட் மேனேஜிங். டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிக்கொள்ளும், அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ளும். அடுத்து டேட்டா குவரி, அடுத்த ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கொள்ளும், அடுத்த ரிப்போர்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கொள்ளும், அடுத்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன். ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணி அதுல இருக்க தகவல்களை எப்படி பெற்றுக்கொள்ற என்றது. அடுத்து ஒரு டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் ஆக்குறது என்றது. அடுத்து ஆட்டோமேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங். ஒரு எக்ஸஸ் டேட்டா பேஸை எப்படி ப்ரோக்ராம் பண்றது, அதுல ஆட்டோமேஷன் எப்படி கிரியேட் பண்றது, மேக்ரோஸ் எப்படி கிரியேட் பண்றது என்ற விஷயம் எல்லாம் நம்ம எம்எஸ் அக்சஸ்ல செய்து கொள்ளே. இப்ப நான் இங்கிலீஷ் வேர்டுகள் சிலர் பாவிச்சிருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு இப்ப விளங்காம இருக்கும். ஆனா நீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல ஒரு பாண்டித்தியமான ஒரு ஆளா இருந்து இதுக்கு பிறகு இருப்பீங்க. இருந்தா உங்களுக்கு நான் சொல்ற வேர்டுகள் எல்லாம் தெளிவா விளங்கும், அதுல பிரச்சனை. அடுத்து வந்து டேட்டா இன்டெகிரேஷன். டேட்டாவை ஒருங்கிணைக்கிற, டேட்டா எப்படி ஒருங்கிணைக்கிற, ஒன்று சேர்க்கிற என்ற விஷயம் எல்லாம் இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ல செய்து கொண்டே. இது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ல இன்டர்ஃபேஸ்.
இதுல மேலுக்கு இருக்கிறது பாருங்க, குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதுல சேவ் பட்டன் இருக்கு, அண்டு ரீடு இப்படி பட்டன்ஸ்கள் இருக்குது. அடுத்தது இது வந்து டைட்டில் பார். அடுத்தது இது வந்து இப்ப சொல்றாங்க இந்த பேரு, இதுக்கு பேர் வந்து ரிப்பன். நம்ம 2 வகையான பேர்ல பார்த்திருக்கோம். இது வந்து டூல் பார் என்று பார்த்திருக்கோம். அடுத்து ஃபார்மேட்டிங் டூல் பார் என்று பார்த்திருக்கோம், ஆக்சஸிங் டூல் பார் என்று பார்த்திருக்கோம். அதை 2ஐயும் சேர்த்து தான் சொல்றாங்க ரிப்பன் சொல்லி. ரைட். அடுத்தது இது வந்து நெவிகேஷன் பேன் சொல்லுவாங்க. இதுலதான் நம்ம கிரியேட் பண்ற டேபிள்கள், ஃபார்ம்ஸ், குவரிஸ் எல்லாம் இந்த நெவிகேஷன் பேன்ல தான் காட்டும். இதுல 2 அம்புக்குறி கீழுக்கு காட்டின மாதிரி இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த டேபிள் இருக்க அந்த விஷயம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ரைட். அடுத்து கீழுக்கு ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் விண்டோ. இதுலதான் நம்ம பார்க்குற டேபிள் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இந்த ஆப்ஜெக்ட் விண்டோஸ்ல தான் நம்மளுக்கு காட்டும். ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்கு, இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எம்எஸ் வேர்ட். இந்த எம்எஸ் வேர்ட்ல என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு, அதுல குறிப்பிட்ட பெரும்பாலான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளல, சும்மா சுருக்கமா 2 விஷயங்களை பார்ப்போம். முதலாவது லீகல் இண்டஸ்ட்ரி. லீகல் இண்டஸ்ட்ரின்னா இந்த கோர்ட், லோ, அந்த செக்ஷன். அதுல வந்து எப்படி அந்த லோயர்ஸ்களுக்கு டிராஃப்ட் பண்றது, எடிட் பண்றது. இப்ப முதலெல்லாம் லோயர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்கன்னா கையில ஒரு கட்டு புத்தகத்தை வச்சிருப்பாங்க, ஒரு கட்டு ஃபைல் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க லோயர்ஸ் மாறுற கையில புத்தகமும் இல்லை, ஃபைலும் இல்லை. ஏனென்றா அவங்க எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணிட்டாங்க, சாஃப்ட்வேருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதால இப்ப இருக்க பெரும்பாலான லோயர்ஸ்ல கையில அப்படி புக்குகள் இருக்கிறது. இப்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ற ஹெல்ப் எவ்வளவு முக்கியத்துவம் என்று சொல்றது லோயர்ஸ் மாற கேட்டா தெரியும். ஏன்னு முதலெல்லாம் லோயர்ஸ் மார் வந்தாங்கன்னு சொன்னா கார்ல இறங்கி ஒரு மழை பெஞ்சா அவங்களோட ஃபைலோ புக்கோ நனைஞ்சு போயிடும். ஆனா இப்ப அந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரைட். அடுத்தது வந்து இப்ப இருக்க லீகல் ஃபைல்ஸ்கள், அதாவது ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டோ ஒரு கேஸ் ஃபைலோ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஆக்குறாங்க. சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஆக்குறது நம்மளுக்கு செலவும் குறைய, டைமும் குறைய, நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு. இப்போ ஒரு ஏர்லி டேஸ்ல என்ன செஞ்சாங்க, ஒரு போலீஸ்ல ஒரு ரிப்போர்ட் ரூம் சொல்லி ஒரு ரூம் வந்து இருக்கு. அந்த ரூமுக்குள்ளதான் எல்லா ரிப்போர்ட்ஸ், ஃபைல்ஸ், எஃப்ஐஆர் காப்பீஸ் எல்லாத்தையும் கொண்டே வைப்பாங்க. இப்ப அந்த ரூம் பேர்ன் ஆயிட்டுன்னு சொன்னா, தீப்பிடிச்சிட்டுன்னு சொன்னா அவங்கள சேர்த்து வச்ச எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் மயமாக்குறாங்க. இப்ப எல்லா விஷயமும் வந்து சாஃப்ட்வேர் மயமாக்கி வராங்க. ஏன்னு சொன்னா அது வந்து செக்யூரா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. ரைட். அடுத்தது வந்து எஜுகேஷன். இந்த எஜுகேஷன்ல ஒரு கல்வியில நம்ம எம்எஸ் வேர்ட் வந்து எவ்வாறான முக்கியத்துவம் அளிக்குது ரெண்டு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுல 2 சாரார் இருக்காங்க. முதலாவது வந்து டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸ் மாருக்கு எப்படி இந்த எம்எஸ் வேர்ட் உதவுது சொன்னா, அவங்க இப்ப நோட்ஸுகள் எடுக்கிறதுக்கு, நோட்ஸ் எல்லாம் இப்ப இதுல இன்டர்நெட்ல எடுத்துக்கல, இன்டர்நெட்ல நோட்ஸுகள் எடுத்துக்கொள்ளலும் அதை கொப்பி எதுல பண்ணுவாங்கட்டா எம்எஸ் வேர்ட்ல பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க, அதை ஹார்ட் காப்பியாக மாத்துறது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அதை எம்எஸ் வேர்ட்ல காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. ரைட். அடுத்த விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ல இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்னு சொன்னா அசைன்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான், பெரும்பாலும் அசைன்மெண்ட்ஸுக்கு தான் இதை பாவிப்பாங்க, எம்எஸ் வேர்டை பாவிப்பாங்க. ஆனா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இதுல ரிசர்ச் பேப்பர்னு சொல்லி ஒரு ரிசர்ச் கொடுக்கணும். நம்ம யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் ஆயிட்டோம்னு சொன்னா நம்ம ரிசர்ச் பேப்பர் கொடுக்கணும். அந்த ரிசர்ச் பேப்பர் செய்யறதுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் வந்து மிகவும் முக்கியமானதா இருக்கு. ஏனென்றா ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அது அந்த ரிசர்ச் பேப்பர் செய்யக்குள்ள விளங்கும். ரிசர்ச் பேப்பர் செய்யக்குள்ள அந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் செய்யற விஷயத்த ஒவ்வொரு நாளும் குறிப்பிடணும். அது குறிப்பிடுறதுக்கு நம்ம பேப்பர்லயோ இல்ல ஷீட்லயோ எழுதி வைக்க இயலாது. நம்ம இந்த எம்எஸ் வேர்ட்ல எழுதி வச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு
தெளிவா விளங்கும். இந்த விஷயத்துக்கு கீழே தான் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் எழுதுறோம் என்று சொல்லி விளங்கும். அதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் இந்த எம்எஸ் வேர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகவும் இம்பார்ட்டன்டானதா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, இந்த எம்எஸ் வேர்டை பத்தின டாப் டு பாட்டம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி சும்மா கிளிக் பண்ணி இரேஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம எழுதின எல்லா ரிசர்ச்சும் அழிஞ்சு போயிடும் ஒரே கிளிக்ல. எம்எஸ் வேர்ட் தெரியாதால ஒரு கிளிக் பண்ணி இரேஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். ரைட். அடுத்தது வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட். இது வந்து நம்ம எம்எஸ் எக்ஸல் வந்து எவ்வாறான இம்பார்ட்டண்டா இருக்குது என்றத பாக்குறதுக்கு 2 தலைப்படுத்தி, 2 இல்ல நிறைய தலைப்புகள் இருக்குது. முன்னுக்கு 2 தலைப்பு பார்ப்போம். ஒன்று ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். இப்ப ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்ல எவ்வாறான தாக்கத்தை இந்த எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் ஏற்படுத்துதுன்னு சொன்னா, சின்ன ஒரு கூட்டலுக்கும் இப்ப பேங்க்ல வந்து எக்ஸல் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னு சொன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது, இலகுவா இருக்குது. ஒரு எவரேஜ் காண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது, அதுல எவரேஜ் காண்றதுக்கு என்னத்தை யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா இந்த எம்எஸ் எக்ஸலை தான் யூஸ் பண்றாங்க. என்னத்தை ஃபார்முலாஸை பயன்படுத்தி நம்ம எவரேஜ் கண்டுகொள்ளலாம். ரைட். அடுத்தது வந்து ஹெல்த் கேர்ல எப்படி இந்த எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல், அதாவது ஹெல்த் கேர் என்று சொல்றது ஹாஸ்பிட்டல் என்று ஒரு ஹாஸ்பிட்டல்ல எவ்வாறான இந்த எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி, இப்ப அவங்களோட டேட்டா இருக்கு, ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு டேட்டாஸ் இருக்கு, அதுல பேஷண்ட் கவுண்ட் இருக்கு, எத்தனை பேஷண்ட் வந்து வார்ட்ல இருக்காங்க, எத்தனை பேஷண்ட் ரிலீவ் ஆயிட்டாங்க, இப்படியான டேட்டாஸ்களை இன்புட் பண்ணிக்கொள்ள இருக்கு. அடுத்தது குறிப்பிட்ட நோய்க்குரிய பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க என்றத சார்ட் மூலமாகவும் ரிப்போர்ட்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு செய்து கொள்ள இயலும். என்னத்தை பயன்படுத்தி சொன்னா எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலை பயன்படுத்தி செய்து கொள்ள இயலும். ரைட். அடுத்தது வந்து இந்த பவர் பாயிண்ட் லைஃப்ல எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா, முதலாவது மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இப்ப ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கார், அவர் வந்து சேல்ஸுக்கு போன இடங்கள் என்னென்ன சேல்ஸ் பண்றாங்க, அந்த ஏரியாவுல எவ்வாறான சேல்ஸுகள், எந்த சேல் அதிகமா இருக்குது, எந்த சேல் குறைவா இருக்குது, இதெல்லாம் மந்த் எண்ட்ல வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்பாங்க. அப்ப அதை தெளிவுபடுத்துறதுக்காக வந்து அவர் என்னத்தை யூஸ் பண்ணுவாருன்னு சொன்னா இந்த எம்எஸ் பவர் பாயிண்டை யூஸ் பண்ணுவார். ரைட். அடுத்து வந்து எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். இப்ப லெக்சர்ஸ் மாதிரி வந்து என்ன செய்வாங்க, மந்த் எண்ட்லயோ அல்லது 3 monthsக்கு ஒருக்காகவோ செமினார் செய்வாங்க. அவங்க படிப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லாட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்து ஒரு செமினார் செய்வாங்க. அவங்க படிப்பிச்ச டாபிக்கு செமினார் செய்வாங்க. இதுக்கு யூஸ் பண்ண போறது என்னன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டை அவங்க செமினார் செய்யறதுக்கு யூஸ் பண்ணி கொள்வாங்க. அடுத்தது ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது. இப்ப செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று தேவைப்படுது. என்னத்தை அடிப்படையாக கொண்டுன்னு சொன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட், உதாரணத்துக்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட், அதுல ட்ரைனிங் தேவைப்படுது. அதுல வந்து HTML சொல்லி கொடுப்பாங்க, PHP சொல்லி கொடுப்பாங்க. இவ்வாறான ஒரு ட்ரைனிங் செய்யறதுக்காக வேண்டி என்னத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டை யூஸ் பண்ணிக்கொள்ளே. ரைட். அடுத்தது வந்து இப்ப எம்எஸ் ஆக்சஸ் பார்ப்போம். இந்த ஆக்சஸ் வந்து இந்த ரியல் லைஃப்ல எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி, முதலாவது ரீட்டைல் அண்ட் இ காமர்ஸ், அதாவது வியாபாரத்துக்காக வேண்டி இந்த எம்எஸ் ஆக்சஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப பெரும்பாலான பெரிய கடைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல தான் நம்ம கொடுக்குற மெனுவை இன்புட் பண்ணுவாங்க, அதுல விலையை இன்புட் பண்ணுவாங்க, கடைசியில நம்மளுக்கு பில் தருவாங்க. எல்லாம் அந்த சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணப்பட்ட, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் இந்த ஆக்சஸ் டேட்டாபேஸ். சிலர் வந்து ஆக்சஸ் டேட்டாபேஸை யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி சிலர் வந்து SQL யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாட்டி வந்து MySQL சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க.
இப்படி ஜாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். இப்படி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல முக்கியமானதுதான் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்சஸ். ரைட். அடுத்தது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். லாபத்தை மையம் கொண்டு இல்லாம இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்ல சும்மா உதாரணத்துக்கு ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது. இந்த பிளட் டொனேஷன் கேம்புக்கு வந்தாக்கள் யாரு, எவ்வாறான உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்கள பிளட் குரூப் என்ன, எத்தனை பேருக்கு பிளட் எடுத்திருக்காங்க, எத்தனை பேருக்கு பிளட் எடுக்கல, இவ்வாறான டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்காக வேண்டி உதவுறதுதான் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்சஸ். அதாவது ஒரு தரவுத்தளம். இப்ப இந்த தரவுத்தளம் இருக்குமென்னு சொன்னா அடுத்த டைம் வாரப்போ அவங்களோட பிளட் குரூப்பை கேட்க தேவையில்லை. நம்ம அதுல பார்த்து அவரோட பேரை டைப் பண்ணி ஃபைன் பண்ணா நம்மளுக்கு விளங்கும் இவர் இன்னால் இந்த பிளட் குரூப் கூடியார். அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம ஆளை பிளட் டொனேட் பண்ணி கொள்ளே. இவ்வாறான தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்காக எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்சஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ரைட். இப்ப 10 கீ பெனிஃபிட், என்னென்ன நன்மைகள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு 10 நன்மைகள் பார்ப்போம். ரைட். இது வந்து என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ப்ரொடக்டிவிட்டியை விஸ்தரிக்கும். அது எவ்வாறான ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இப்ப ஸ்கூல்ல வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு சொன்னா அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்றது, அந்த ஈவெண்ட்டை வந்து எவ்வாறான டைமுக்கு எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடக்கணும், எவ்வாறான டைமுக்கு எந்தெந்த நிகழ்ச்சிகள் யார் நடத்தணும் என்றத நம்ம அஜெண்டா பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு அதை பார்த்து அதிலே விளங்கும். இந்தந்த ஈவெண்ட் இவர் தான் செய்யணும், இந்த டைமுக்கு செய்யணும். இதை வந்து பேப்பர்ல எழுதி வச்சு இப்ப பெரும்பாலானர்கள் செய்ய மாட்டாங்க. இது யார வந்து ப்ரொடக்டிவிட்டியா பார்ப்பாங்கன்னு சொன்னா, ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆளை பார்ப்பாங்கன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரைஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆளை தான் பார்ப்பாங்க. இவர் தான் இந்த வேலை செய்யறார், இவருக்கு வேர்ட் நல்ல இயலும், அப்ப இவருக்கு இந்த வேலையை கொடுப்போம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதான் என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நம்மளை ஒரு திறமையான ஆளா காட்டிக்கொள்ள இயலும். ரைட். அடுத்து வந்து டேட்டா அனலிசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். டேட்டாவை அனலைஸ் பண்ண இயலும், ஒரு தரவை அனலைஸ் பண்ணிக்கொள்ள இயலும் மற்றும் மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலும். ஒரு தரவை எவ்வாறாக நம்ம பயன்படுத்துவோம், ஒரு தரவு வந்து என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுத்துவோம் என்று சொல்லி நம்மளை மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது அகாடமிக் சக்சஸ். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யணும், அவர் அழகா வந்து அந்த பவர் பாயிண்ட்ல செய்யறார், அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழகா இருக்கு, ஸ்லைட் ஷோ எல்லாம் அழகா இருக்குது ரெண்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய மார்க்ஸுகள் எடுத்துக்கொள்ள இயலும். அதான் அகாடமிக் சக்சஸ். அடுத்தது வெர்சடைலிட்டி, என்ஹான்ஸ் கிரியேட்டிவிட்டி. இப்படியான 10 கீ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ரொஃபஷனல். இதெல்லாம் நேரம் காணாம உங்களுக்கு விரிவா சொல்லி கொள்ளையில சின்ன சின்ன ஷார்ட் பாயிண்ட்களை சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ப்ரொஃபஷனலா நம்ம கம்யூனிகேட் பண்ணிடும், ஒரு கம்பெனியையோ அல்லது நம்ம ஒர்க் பண்ண போற இடத்துலயோ ப்ரொஃபஷனலா கம்யூனிகேட் பண்ணி கொள்ளையிடும். அடுத்தது இன்க்ரீஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம ஜாப்பை வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்ளையிடும். நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் தெரியுமென்னு சொன்னா, நம்ம வேர்ட் எக்ஸெல் பவர் பாயிண்ட் இதுகள் தெரியுமென்னு சொன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது டேட்டா என்ட்ரி வேலையாவது ஈஸியாக பெற்றுக்கொள்ளையிடும். ரைட். அடுத்தது வந்து கொலாபரேட்டிவ் ஒர்க், ஆட்டோமேஷன் அண்ட் எஃபிஷியன்சி, லைஃப் லாங் லேர்னிங். இது வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து லைஃப் லாங் லேர்ன் பண்ண போறீங்க. இது இப்பவே லேர்ன் பண்ணி விடுறல, இது வந்து லைஃப் லாங் லேர்னிங். ஏன்னு சொன்னா இப்ப எம்எஸ் ஆஃபீஸ் வந்து காலத்துக்கு காலம் அதுல வேர்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கு. இப்ப ஆரம்பத்துல வந்து 2003 இருந்தது, இப்ப வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்குது. அதால நம்ம லைஃப் லாங்கா லேர்ன் பண்ண போறோம் இந்த எம்எஸ் ஆஃபீஸ். ரைட். இப்ப இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜி வந்து ஆர்டினரி லெவல், அட்வான்ஸ் லெவல், இதுக்கு பிறகு
எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னா இப்ப ஆர்டினரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதற்கு முதல் சொல்லியிருப்பேன். ஆர்டினரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் வந்து ஒரு பாடமா இருக்கு. அடுத்தது அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட சேர்த்து டேட்டா பேஸும் ஒரு பாடமா இருக்கு. அவங்க கட்டாயம் அதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னு சொன்னா பார்ட் 2 கொஸ்டின்ஸ்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் வரும், டேட்டா பேஸ் வரும். இதெல்லாத்தையும் இப்ப இன்புட் பண்ணிருக்காங்க எக்ஸாம்ல. கொஞ்ச காலத்துக்கு முதல் இன்புட் பண்ணிருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸுகள் வந்து ஆர்டினரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸோ அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் டேட்டா பேஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதோட சேர்த்து வேர்டும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா வேர்டும் கொஸ்டினா வருது. அது மட்டும் இல்லாம இப்ப ஓ லெவல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்ப நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளணும், நம்ம ஒரு சர்டிபிகேட் ஹோல்டர் ஆகணும் என்று சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் அட்டென்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன கோர்சஸ்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜில் வர கோர்சஸ் அது வந்து ஆக்சஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்களோட ஸ்கில்ஸுகளை வளர்த்துக்கொள்ளும். ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷனை நோக்கி போவாங்க. ஏன்னு சொன்னா நம்மளும் NVQ ஹோல்டர் ஆகணும், நம்ம ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லிட்டு NVQ ஹோல்டர் ஆகிறதுக்காக வேண்டி NVQ கோர்சஸ் தேடி போவாங்க. அங்கேயும் என்ன படிப்பிக்க போறாங்க? இந்த MS ஆஃபீஸ் பேக்கேஜ் தான் படிப்பிக்க போறாங்க பிரதானமா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த MS பேக்கேஜ் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாததா இருக்கு. ரைட். ஒரு எம்ப்ளாய்க்கு இந்த மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி எவ்வாறான உதவிகள் செய்யுதுன்னு முதலாவது அவர் வந்து அவருக்குரிய ஆவணத்தை வந்து அவரே தயாரித்துக் கொள்ளேன். அவருக்குரிய ஆவணத்தை அவரே தயாரித்துக் கொள்ளேன். அதுல வந்து டேட்டாஸை இன்புட் பண்ணி கொள்ளேன். அதுல வந்து அவர் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை காட்டிக்கொள்ளேன். இவ்வாறான தேவைகளை அவர் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி மூலம் பூர்த்தி செய்து கொள்ளேன். பூர்த்தி செய்துட்டாருன்னு சொன்னா அவர் ஒரு ப்ரொஃபிஷியன்சியான ஆள் என்று அவர் இருக்க இடத்துல அவர் வந்து பேசப்படுவார். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தெரிஞ்சாலே அவர் ஒரு ப்ரொஃபிஷியன்சியான ஆள் என்று சொல்லி பேசப்படுவார். அடுத்து வந்து அக்கௌண்டன்ட் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்டனுக்கும் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி வந்து எவ்வாறு பயன்படுது என்று சொன்னோம்னா முதலாவது பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். அக்கௌண்டன்டாகவோ அக்கௌண்டிங் ஸ்டூடெண்டாகவோ இருந்தா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சம், அவரேஜ், கவுண்டா, இஃப், வி லுக் போன்ற ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. வி லுக்அப், ஹெச் லுக்அப், இண்டெக்ஸ் மேட்ச் இப்படியான அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது டேட்டா அனலிசிஸ் டூல். இந்த டேட்டா அனலிசிஸ் டூல்ல பிவோட் டேபிள், பிவோட் சார்ட்ஸ் என்று சொல்லி பிரதானமாக 2 இருக்குது. அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்த விஷயம் வந்து இப்ப மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜில பிரதானமாக என்னத்தை செய்வாங்க? டாக்குமெண்ட் கிரியேட்டிங் தான் செய்வாங்க. இப்ப ஃபினான்சியல் ரிப்போர்ட் ஆகும், ஆடிட் டாக்குமெண்ட்ஸ் ஆகும், கம்பைலன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆகும் இருந்தா அதை வந்து கிரியேட் பண்றதுக்காக வேண்டி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை வந்து பயன்படுத்தி கொள்ளே. அடுத்தது ஃபார்மேட்டிங் ஸ்கில்ஸ். அதில் ஹெடர், டேபிள், சார்ட்ஸை பயன்படுத்தி டேட்டாக்களை தரவுகளை உள்ளீடு செய்யறதோ தரவுகளை முறை வழிப்படுத்துறதோ செய்து கொள்ளேன். அடுத்தது டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி கொள்ளேன். அடுத்தது ப்ரெசன்டேஷன் டிசைன், அதாவது MS ஆஃபீஸ் பவர் பாயிண்டை பயன்படுத்தி ப்ரெசன்டேஷன் செய்து கொள்ளேன். அடுத்தது விஷுவல் எய்ட்ஸ் செய்து கொள்ளேன். இப்படியான விஷயங்களை வந்து மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி மூலம் செய்து கொள்ளேன். ரைட். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து எவ்வாறாக யூசரோட இன்டராக்ட் பண்ண, ஏன் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டெக்னாலஜி வந்து யூசர்ஸ்களோட இன்டராக்ட் பண்ணு இவ்வாறு இன்டராக்ட் பண்றது என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஃபெமிலியரான இன்டர்ஃபேஸ்.
அதாவது மக்கள் பார்த்த உடனே விளங்கி கொள்ள முடியும் ஆன அளவுக்கு இருக்கிற இன்டர்ஃபேஸ். அதால மக்களை இலகுவாக கவருது இந்த எம்எஸ். இப்ப மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நிறைய ஆபீஸ்கள் இருக்கு. ஓப்பன் ஆபீஸ் இருக்கு, பாக்ஸ் ஆபீஸ் இருக்கு, நிறைய ஆபீஸ் சாஃப்ட்வேர்கள் இருக்கு. அதுகளெல்லாம் ஏன் பயன்படுத்துறதுன்னு சொன்னா அது வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு இன்டர்ஃபேஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க. காலத்துக்கு காலம் அந்த ஃபீச்சர்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதால இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸோட யூசர் இன்டராக்ஷன் வந்து இலகுவாக இருக்குது. அடுத்து வந்து கிளவுட் கனெக்டிவிட்டி. கிளவுட் கனெக்டிவிட்டி இப்ப எதிர்காலம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம லேப்டாப்ல ஏர்லியர் இருக்க காலத்துல என்ன செஞ்சோம், ஹார்ட் டிஸ்குகளை அதிகமாக போட்டோம். 500 GB ஹார்ட் டிஸ்க், 1 TB ஹார்ட் டிஸ்க், 2 TB ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஹார்ட் டிஸ்கை போட்டோம். ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாமே கிளவுட் கம்ப்யூட்டிங் மாறு. அதாவது டேட்டாவை பயன்படுத்தி கிளவுட்ல இருக்க விஷயத்த நம்மட கணனியில பார்த்து கொள்ளலையும் இன்டர்நெட் உதவியோட. நம்ம இப்ப இருக்க காலத்துல ஆகல் ஹார்ட் டிஸ்க்ல எதையும் சேவ் பண்றது கிளவுட்ல தான் சேவ் பண்ணி வைக்காங்க. ஏன், ஹார்ட் டிஸ்க் வந்து இலகுல பழுதாக கூடியது. இலகுல இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க டேட்டாவை களவெடுக்காங்க இடத்தால கிளவுட்ல சேவ் பண்ணி வைக்காங்க. ஒரு ஜிமெயில் பாஸ்வேர்டு இருந்தா நம்ம கிளவுடை ஓபன் பண்ணி நம்ம விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண முடிச்சுன்னா நம்மளோட விஷயங்களை நம்மளை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. இப்ப இருக்க எதிர்காலம் வந்து எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு. அந்த கிளவுட் கனெக்டிவிட்டியை ப்ரொவைட் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ். அதாலதான் மக்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வந்து இங்க மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லையும் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸை வந்து இப்ப பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அடுத்து வந்து கொலாபரேஷன் டூல்ஸ். கொலாபரேஷன் டூல்ஸ் என்னன்னா இப்ப மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட் எடுத்துக்கொண்டு அதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சிவி மேக் பண்றதுக்காகவோ அல்லது ஒரு ரிப்போர்ட் மேக் பண்றதுக்காகவோ நம்ம டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வேர்ட்லயே அவங்க தந்திருப்பாங்க டெம்ப்ளேட். அப்ப அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கொண்டே. ரைட். அடுத்து வந்து அக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ், comprehensive support and resource, ரெகுலர் அப்டேட். ரெகுலரா மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வந்து அப்டேட், எக்ஸ்டென்சிவ் யூஸ் இன் எஜுகேஷன்லையும் யூஸ் பண்ணிக்கொண்டு பிசினஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கொண்டு இவ்வாறா இருக்கத்தான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் வந்து யூசரோட இலகுவாக இன்டராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுது. ரைட். ரைட். அடுத்து வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பேரிசன். இதை ஏன் போட்டோம்னு சொன்னா நீங்க பார்க்கலும் உங்களுக்கு இந்த வேர்ல்ட்ல வந்து 48.91% வந்து விண்டோஸ் 7 யூசர்ஸ் இருக்காங்க. விண்டோஸ் யூசர்ஸ் இருக்காங்க. 27.63% வந்து விண்டோஸ் 10 யூசர்ஸ் இருக்காங்க. 6.48 வந்து விண்டோஸ் 8.1 ஆகும். 6.1% வந்து விண்டோஸ் எக்ஸ்பி ஆகும் இருக்காங்க. விண்டோஸ் 8 யூசர்ஸ் வந்து 1.42%. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த உலகத்துல பெரும்பாலான யூசர்ஸ் வந்து விண்டோஸ் யூசர்ஸ் இருக்காங்க. அப்ப விண்டோஸ் யூசர்ஸ் சொன்னா வேற சாஃப்ட்வேர் பயன்படுத்த மாட்டாங்க. பெரும்பாலும் வேற சாஃப்ட்வேர் பயன்படுத்த மாட்டாங்க. என்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்துவாங்க, விண்டோஸுக்குரிய மைக்ரோசாஃப்டுக்குரிய சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்துவாங்க. அப்ப என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ். இந்த சாஃப்ட்வேர் தான் உலகத்தில் இருக்க பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மெக்ஓஎஸ் லினக்ஸை பார்த்தோம்னு சொன்னா இப்ப அதுலயும் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆபீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளக்கூடிய ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வேர்ல்டு வைடா இருக்க எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலயும் என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆபீஸை பயன்படுத்துவாங்க. இப்ப அதுக்காகத்தான் நான் இந்த சார்ட்டை போட்டேன். ரைட்.
அடுத்து வந்து இப்ப நம்ம வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து நம்மட கோர்ஸ்ற பேர் என்னன்னு சொன்னா சர்டிபிகேட் இன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். இதான் நம்ம ப்ரொவைட் பண்ண போற கோர்ஸ். அதாவது ஐஇபிடி கேம்பஸால ப்ரொவைட் பண்ண போற கோர்ஸ். இது வந்து பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதோ எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வாக இந்த பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோர்ஸ் இருக்கு. இதுல வந்து மெயின் சப்ஜெக்டா என்னென்ன பார்ப்போம்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்ப்போம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்ப்போம், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் பார்ப்போம், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கோர்ஸ் மெயின் சப்ஜெக்டா பார்ப்போம். அதோட சேர்த்து இந்த ஃப்ரீ சப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஃப்ரீ சப்ஜெக்டா என்னென்ன பார்ப்போம்? இமெயில், கூகுள் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, கூகுள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அடுத்தது கூகுள் ஃபார்ம் எப்படி செய்யறது, கூகுள் டிரைவ் எப்படி ஓபன் பண்றது, எப்படி அதுல அப்லோட் பண்றது, கூகுள் டாக்ஸ் எப்படி மேக் பண்றது, கூகுள் ஷீட்ஸ், ஸ்லைட்ஸ், கூகுள் மீட், கேன்வா எப்படி டிசைன் பண்றது என்று சொல்லி ஃப்ரீ சப்ஜெக்டா சில சப்ஜெக்டுகள் பார்ப்போம். ரைட். அடுத்து வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல நாங்க 5 சாப்டர் பிரிச்சிருக்கோம். இந்த 5 சாப்டர்லயும் பிரதானமாக சில சாப்டர்கள் இருக்கு, அதுல சப் டாபிக்ஸ் இருக்கு. இதுகள் எல்லாம் நம்ம கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணப்படுற டைட்டில்கள். முதலாவது வந்து ஓவர்வியூ ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இன்டர்ஃபேஸ். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இன்டர்ஃபேஸ்ல ஓவர்வியூ பார்ப்போம். அதுல எப்படி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஓபன் பண்றது, சேவ் பண்றது, க்ளோஸ் பண்றது, இப்ப ரிப்பன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதுல இருக்க குறியீடுகள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, குயிக் ஆக்சஸ் டூல் பாரை எப்படி அக்சஸ் பண்றது, அதை கஸ்டமைஸ் பண்றது என்று சொல்லி பார்ப்போம். இது வந்து ஓவர்வியூ ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இன்டர்ஃபேஸ்ல பார்ப்போம். அடுத்தது சாப்டர் 2ல என்ன பார்ப்போம்? டாக்குமெண்ட் லே அவுட் அண்ட் டிசைன் பார்ப்போம். இதுல வந்து பேஜ் செட்டப் பார்ப்போம். பேஜ் செட்டப்ல மார்ஜின் இருக்குது. மார்ஜின் எந்தெந்த அளவுல கொடுக்கணும், மார்ஜின் எவ்வாறு இருக்கணும் என்று சொல்லி பார்ப்போம். அடுத்த ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் சொல்றது அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து போர்ட்ரைட், அடுத்தது வந்து லேண்ட்ஸ்கேப். 2 விஷயங்களும் ஓரியன்டேஷன்ல இருக்கு, அது பார்ப்போம். அடுத்தது சைஸ். நான் சொன்ன இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனால தேர்ந்தெடுக்கப்பட்ட சைஸ்கள் வந்து A4, A3, B4 எப்படி சைஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது ஒரு டாக்குமெண்ட் ஹெடர், ஃபூட்டர். ஹெட்ல என்ன இருக்கணும், ஃபூட்ல என்ன இருக்கணும் என்ற விஷயங்கள் பார்ப்போம். அடுத்தது பேஜ் நம்பரிங். ஒரு பேஜுக்கு எப்படி நம்பர் போடுற என்ற விஷயங்கள் பார்ப்போம். அடுத்து வந்து சாப்டர் 3ல என்ன பார்ப்போம்னா பேசிக் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஒரு டெக்ஸ்ட எப்படி ஃபார்மேட் பண்ற, அதுல சைஸ் எப்படி கூட்டுற, அது ஸ்டைல் எப்படி மாத்துற, கலர் எப்படி மாத்துற என்ற விஷயங்கள் பார்ப்போம். அடுத்தது பேராகிராஃப் ஃபார்மேட். ஒரு பேராகிராஃபை எப்படி அலைன் பண்ற. அலைன்ல 4 விஷயம் இருக்குது. ஒன்று லெஃப்ட் அலைன், அடுத்து ரைட் அலைன், அடுத்து சென்டர், அடுத்து ஜஸ்டிஃபை. இவ்வாறான 4 விஷயங்கள் இருக்குது. அந்த 4 விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். அடுத்து புல்லட்ஸ் நம்பரிங். அந்த லிஸ்ட்ல வர புல்லட்ஸ் எப்படி புல்லட்ஸ் போடுற, எப்படி டிஸ்க் போடுற என்று பார்ப்போம். நம்பர் போடுற பார்ப்போம். அடுத்தது யூசிங் ஸ்டைல் கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட். இந்த ஸ்டைல்கள் ஃபார்மேட் பண்ணக்குள்ள எப்படி ஸ்டைல் சேஞ்ச் பண்ணு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ். நம்ம டேபிள்ஸோட ஒர்க் பண்ண போறோம். அதுல வந்து கிரியேட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் டேபிள்ஸ். பட் ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்ற, அந்த டேபிளை எப்படி ஃபார்மேட் பண்ற, ஃபார்மேட் பண்றேன்னா முறை வழியாக்குற. அடுத்தது அந்த டேபிள்ல எப்படி இன்சர்ட் பண்ற, டிலீட் பண்ற, ரோ கிரியேட் பண்ற, கொலம் கிரியேட் பண்ற விஷயங்கள் பார்ப்போம். அது 2 கொலம் இருக்குன்னு அதை எப்படி மெர்ஜ் பண்ற என்று சொல்லி பார்ப்போம். ஒரு கொலத்தை எப்படி ஸ்பிளிட் பண்ற, வேற ஆக்குற என்று சொல்லி பார்ப்போம். அடுத்தது ஷார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். எப்படி ஒரு டேட்டாவை ஷார்ட் பண்ற, எப்படி நம்மளுக்கு தேவையான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிற என்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம சாப்டர் 4 ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ்ல பார்ப்போம். அடுத்தது வந்து சாப்டர் 5 கிராஃபிக்கல் ப்ராசஸிங். இதான் முக்கியமான பகுதி. இதுல வந்து இன்சர்ட் அண்ட் எடிட்டிங் கிராபிக்ஸ். அதாவது ஒரு போட்டோவை எப்படி இன்சர்ட் பண்ற, ஒரு போட்டோவை எப்படி எடிட் பண்ற என்ற விஷயங்கள் பார்ப்போம். ஷேப்ஸ் எப்படி கொண்டு வர, ஷேப்ஸ் எவ்வாறான ஷேப்ஸ் எப்படி கலர் மாத்துற, அதுல போர்டர் எப்படி மாத்துற என்று சொல்லி பார்ப்போம். அடுத்தது
ஒரு இமேஜ் லே அவுட்டை எப்படி சேஞ்ச் பண்றேன், ஒரு இமேஜ் லே அவுட்டை எப்படி கிரியேட் பண்றேன் பார்ப்போம். அடுத்து ஸ்மார்ட் ஆர்ட், வேர்ட் ஆர்ட் எல்லாம் நம்ம சாப்டர் 5 கிராஃபிக்கல் ப்ராசஸிங்ல பார்ப்போம். இது வந்து நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல நீங்க படிக்க போற கண்டென்ட். இதுல மேலும் சில சப் டாபிக்ஸ்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்தது எக்ஸெல்ல என்ன மாதிரியான கண்டென்ட்கள் சொல்லி தருவோம். முதலாவது ஓவர்வியூ ஆஃப் எம்எஸ் எக்ஸெல் இன்டர்ஃபேஸை பார்க்கறது. முதலாவது எப்படி டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஓப்பன் பண்றது, சேவ் பண்றது, க்ளோஸ் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். அடுத்தது இந்த ரிப்பன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட், அதாவது மெனு டூல் பார், குயிக் ஆக்சஸ் டூல் பார், அந்த ரிப்பன் டேப்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது, அந்த விஷயங்கள் பார்ப்போம். இது வந்து ஓவர்வியூ ஆஃப் எம்எஸ் எக்ஸெல் இன்டர்ஃபேஸ்ல பார்ப்போம். அடுத்தது வந்து என்டரிங் அண்ட் எடிட்டிங் டேட்டா. ஒரு டேட்டாவை எப்படி என்டர் பண்றது, அந்த டேட்டாவை எப்படி எடிட் பண்றது, அதுக்கு எப்படி வேல்யூ சேஞ்ச் பண்றது என்று சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபார்முலாஸ் பார்ப்போம். இப்ப பார்த்தோமே நம்ம ஃபார்முலாஸ், அந்த மாதிரியான எல்லா வகையான பெரும்பாலான எல்லா வகையான பேசிக் டு அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்ப்போம். அடுத்தது எப்படி சேவ் பண்றது, ஒரு ஒர்க் புக்கை எப்படி அப்டேட் பண்றது என்று சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் சாப்டர் 2ல பார்ப்போம். அடுத்தது வந்து மாடிஃபையிங் ஒர்க் ஷீட், ஒரு ஒர்க் ஷீட்டை எப்படி மாடிஃபை பண்றது, ஒரு டேட்டாவை எப்படி மூவ் பண்றது, கொப்பி பண்ண என்னென்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எப்படி எடுக்குது என்ற விஷயம் எல்லாம் இந்த மாடிஃபை ஒர்க் ஷீட்ல பார்ப்போம். அதுல வந்து இன்சர்ட்டிங் அண்ட் டிலீட்டிங் ரேஞ்சஸ், ரோஸ் அண்ட் கொலம்ஸ், இதுகள் எல்லாம் பார்ப்போம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸுக்கு ஒரு பிரத்யேகமான டைட்டில் கொடுத்துருக்கு. இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் ஃபார்முலாவும் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ல வந்து முக்கியமான ஒரு பகுதி. இதுல வந்து எப்படி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றது, எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸை என்டர் பண்றது, இந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி என்னென்ன வேலைகள் செய்து கொள்ளணும், எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸை செய்து கொள்ளணும் என்ற விஷயங்களை வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்ல பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபார்மேட்டிங் டேட்டா, அது டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆகிக்கலாம், அடுத்த ரோ காலம் ஃபார்மேட் ஆகிக்கலாம், நம்பர் ஃபார்மேட் ஆகிக்கலாம், எல்லாமே இந்த ஃபார்மேட்டிங் டேட்டா என்ற சாப்டர் 5ல நம்ம பார்க்கறதுக்கு இருக்கு. அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல என்னென்ன விஷயம் பார்ப்போம்னு சொன்னா, முதலாவது ஓவர்வியூ, எல்லாத்துலயுமே ஓவர்வியூ பார்ப்போம். இதுல வந்து கிரியேட்டிவ், எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றது, ஓப்பன் பண்றது, சேவ் பண்றதுன்ற பேசிக்கான விஷயங்கள் பார்ப்போம். அடுத்த சாப்டர் 2ல எப்படி ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்றது, எப்படி ஸ்லைட்ஸை இன்சர்ட் பண்றது, எப்படி ஸ்லைட்ஸை ஃபார்மேட் பண்றது, மாடிஃபை பண்றது, ப்ரெசன்டேஷனை கன்ஃபிகர் பண்றது என்ற விஷயங்களை இந்த கிரியேட் அண்ட் மேனேஜிங் ப்ரெசன்டேஷன் சாப்டர் 2ல பார்ப்போம். அடுத்து வந்து சாப்டர் 3ல நம்ம என்ன விஷயம் பார்ப்போம், இன்சர்ட், ஃபார்மேட் டெக்ஸ்ட், ஷேப்ஸ் அண்ட் இமேஜ். அதாவது இந்த சாப்டர் ஃபுல்லாவே ஷேப்ஸோடையும் இமேஜஸோடையும் இருக்கு. ஒரு இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்றது, ஒரு ஷேப்பை எப்படி இன்சர்ட் பண்றது, எடிட் பண்றது என்ற விஷயங்கள் வந்து இந்த சாப்டர் 3ல பார்ப்போம். அடுத்து வந்து சாப்டர் 4ல டேபிள்ஸ், சார்ட், ஸ்மார்ட் ஆர்ட், இந்த விஷயங்களை பார்ப்போம். ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் வந்து எப்படி செய்யறது, ஒரு வேர்ட் ஆர்ட் வந்து எப்படி செய்யறது, ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் கிராஃபிக்கை எப்படி ஃபார்மேட் பண்றது என்ற விஷயங்கள் வந்து இந்த சாப்டர் 4ல நம்ம பார்க்கறதுக்கு இருக்கு. அடுத்து வந்து இந்த சாப்டர் 5ல டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன், ஒரு ஸ்லைட் ஷோக்கு முக்கியமானது வந்து டிரான்சிஷன் அண்ட் அனிமேஷன். இந்த டிரான்சிஷன் சொல்றது நம்ம உள்ளுக்கு இருக்க நம்ம டைப் பண்ற லெட்டர் எவ்வாறு நம்மளுக்கு காட்சியா வரணும், எந்த மாதிரியான வடிவத்துல நம்மளுக்கு காட்சிப்படுத்தப்படணும் என்றதான் இந்த டிரான்சிஷன். அனிமேஷன் என்றது நம்ம ஸ்லைட் எவ்வாறு நம்மளுக்கு காட்சிப்படுத்தப்படும், எந்த மாதிரியான வடிவத்துல நம்மளோட ஸ்லைட் காட்சிப்படும், அந்த விஷயங்களை வந்து நம்ம இந்த சாப்டர் 5ல பார்க்கறதுக்கு. அடுத்தது வந்து அக்சஸ் டேட்டாபேஸ். நம்ம டேட்டாபேஸ்ல முதலாவது இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இதுல டேட்டாபேஸ் என்றா என்ன, மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் என்றா என்ன, அதுல இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு, எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது சொல்லி பார்ப்போம். சாப்டர் 2ல வந்து நம்ம முழுக்க டேபிள்ஸோடய ஒர்க் பண்ணும், எப்படி டேபிளை கிரியேட் பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, மாடிஃபை பண்றது, பிரைமரி கீ என்றா என்ன, ஃபொரின் கீ என்றா என்ன என்று சொல்லி எல்லா விளக்கமும் வந்து இந்த சாப்டர் 2ல பார்ப்போம். அடுத்து சாப்டர் 3ல வந்து ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். ரிலேஷன்ஷிப்ல 1 to 1, 1 to many, many to 1,
இப்படியான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாவே பார்ப்போம். அடுத்த சாப்டர் 4ல வந்து குவாரிஸ் இருக்குது. எப்படி குவாரியை கிரியேட் பண்றது, எப்படி ஒரு டேட்டாவை ஷார்ட் ஃபில்டர் பண்றது என்ற விஷயங்கள் வந்து இந்த குவாரிஸ்ல பார்ப்போம். அடுத்தது சாப்டர் 5 வந்து முழுக்க முழுக்க ஃபார்ம்ஸ்ல இருக்கு. எப்படி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்றது, கஸ்டமைஸ் பண்றது, எப்படி ஃபார்முக்குள்ள இன்னொரு சப் ஃபார்மை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி வர விஷயங்கள் பார்ப்போம். அடுத்தது ரிப்போர்ட், எப்படி ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்றது, எப்படி ஃபார்மேட் பண்றது, எப்படி டேட்டா குரூப் பண்றது சொல்லி வர விஷயங்கள் எல்லாமே சாப்டர் 6ல ரிப்போர்ட்ஸ்ல பார்ப்போம். அப்ப இந்த கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த கோர்ஸ். ரைட். அடுத்த விஷயம், நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்த விஷயம் வந்து இது வந்து 3 மாதத்துக்கான கோர்ஸ். 50 மணித்தியாலங்கள் இந்த கோர்ஸ் வந்து படிப்பிக்கும். 50 மணித்தியாலங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கும். எப்பன்னு சொன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 3 நாளும். ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்தா நம்ம ஃப்ரைடேலேயே இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் டைம் வந்து ஈவினிங் 8 PM டு 9 PM. 8 PMல இருந்து 9 PM. அந்த 9 PM ஒரு 9:15, 9:20, 9:30 வரைக்கும் போகும். அதுக்கு மேல போகாது. ஒரு ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருந்தா அப்படி போகும், இல்லாட்டி அதுக்கு மேல போகாது. நம்ம அந்த டைம் வந்து கணக்குல எடுக்க மாட்டோம். அப்ப 8 PMல இருந்து 9 PM வரைக்கும் நடக்கும். இந்த கோர்ஸ் வந்து IEBT கேம்பஸால ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்களுக்கு 25,000 இருக்க கோர்ஸை வந்து 10,000க்கு ப்ரொவைட் பண்றாங்க. 25,000 கோர்ஸ் வந்து உங்களுக்கு 60% ஆஃபர்ல 10,000க்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 3,000 பே பண்ணணும். செகண்ட் மந்த் வந்து 3,500, தேர்ட் மந்த் 3,500 நீங்க பே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நியூ பேட்ச் வந்து 29 May 2024 இந்த மாதம் 29ஆம் தேதி இந்த கோர்ஸை வந்து அவங்க கண்டக்ட் பண்றதுக்கு இருக்காங்க, நடத்துறதுக்கு இருக்காங்க. இவ்வளவுதான் நம்ம இப்ப பார்த்த வெபினார்ல இருக்க விஷயங்கள், அஜெண்டா. இப்ப உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க செட் பாக்ஸ்ல கேட்கலாம். அதுக்குரிய ஆன்சர்ஸை நான் சொல்றேன். நீங்க எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் கேட்காங்க சர்டிஃபிகேட் இருக்காங்க, முக்கியமான கொஸ்டின். சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்காங்க. சர்டிஃபிகேட் ஐஇபிடி கேம்பஸால நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். அதாவது எப்படி சர்டிஃபிகேட் வர முடியுதுன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ்ல நீங்க ஒரு பாண்டித்தியமான ஆள்னு சொல்லி சர்டிஃபிகேட் வரும். ஆனா டிப்ளோமா சர்டிஃபிகேட் சொல்லி வராது. ஆனா நாங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றோம். அடுத்து வந்து கோர்ஸ் ஃபீஸ் எப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் சொன்னேன் இந்த அறிவியல். இது வந்து 3 month கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து டோட்டலி 10,000 வரும். அதுல ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்க 3,000 பே பண்ணணும். இதுல உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் அப்படி இப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த கீழுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நம்பர் இருக்கும், அட்மின் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க ஃபுல் டீடைல்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் வேற ஹவு டு ஜாயின் கோர்ஸ் சொல்றேன் கேட்குங்க. கீழே அந்த நம்பர் இருக்கு, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஆன்லைன்ல தான் செய்வோம். ஆன்லைன்ல போகும். நம்ம பிசிக்கல் கிளாஸ் வந்து நம்ம செய்ய மாட்டோம். ஆன்லைன்ல தான் ஃபுல்லா போகும். சர்டிஃபிகேட் எப்படி தருவீங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்மின் டீம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க சொல்லி அட்மின் டீம் சொல்லுவாங்க. அந்த கீழே இருக்க நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் முடிவுல சர்டிஃபிகேட் இருந்தா கோர்ஸ் முடிவுல தான் சர்டிஃபிகேட் தருவாங்க. நீங்க இடையில விட்டுட்டு ஓடிட்டீங்கன்னு சொன்னா சிக்கல். கோர்ஸ் முடிஞ்சது பிறகுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணும். வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கமிங் சூன். விரைவில் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூம்ல தான் எல்லா கிளாஸும் போகும். ரைட். தேங்க்யூ கைஸ், இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு, என்னோட இருந்ததுக்கு தேங்க்யூ. நீங்க எதுவும் குவரிஸ் இருந்தா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்திருந்தா நீங்க அட்மின் டீம் வந்து கண்டக்ட் பண்ணுங்க. கண்டக்ட் நம்பர் வந்து கீழே இருக்குது. நம்ம செஷனை வந்து வைண்ட் அப் பண்ற நேரத்துக்கு வந்துட்டோம். நம்ம தேங்க்யூவா, தேங்க்யூ ஆல். நீங்க இவ்வளவு நேரம் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன கொஸ்டின்ஸ் இருந்தா அட்மின் டீம் வந்து கண்டக்ட் பண்ணுங்க.